அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மகர ராசிக்காரவங்க கோடிகளை குவிப்பது எப்போது? 2, 6, 10, 11ஆம் இடங்கள் சொல்லும் ரகசியம்தான் என்ன? அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரங்களுக்கு 2, 6, 10, 11ஆம் இடங்களாக கும்பம், மிதுனம், துலாம் மற்றும் விருச்சிகம் ஆகியவை உள்ளது. இதில் கும்பம், மிதுனம், துலாம் ஆகிய ராசிகளின் வாயு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. மகர லக்கணத்திற்கு தனம் வரும் வழிகளுக்கான சூழ்ச்சியங்கள் குறித்து தற்போது பார்க்கலாம். ராசி மண்டலத்தில் 10வது ராசியான மகரம் சனி பகவானின் ஆட்சி வீடாகும். இங்கே செவ்வாய் பகவான் உச்சமும் குரு பகவான் நீசமும் அடைகின்றனர். சுக்கிரன், புதன், ராகு, கேது ஆகிய கிரகங்கள் நட்பு பெறுவாங்க. சூரியனும் சந்திரனும் இங்கே பகை பெறுவாங்க. மகர ராசிக்கு பணம் வரும் சூட்சமங்கள் இதில் ஒளிந்து உள்ளது. கும்பராசிக்கு புதன், துலா ராசிக்கு சுக்கிரன் ஆகிய 3 பேருமே அதிநட்பு கிரகங்களாக உள்ளனர். லாபாதிபதியாக வரும் செவ்வாய் பகவான் மகரத்தில் உச்சம் பெறுகிறார். சுகத்தையும் பாதகத்தையும் சேர்த்தே தரக்கூடியவராவார். 2ஆம் இடமான கும்பம், 2ஆம் இடமான சனி பகவான் வீட்டில் செவ்வாய் பகவானின் அவிட்டம் 3, 4 பாதங்களும், ராகு பகவானின் சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், குரு பகவானின் புரட்டாதி நட்சத்திரத்தின் 3 பாதங்களும் அடங்கியிருக்கும். இதில் செவ்வாய் சனி இணைப்பு வரும்போது கனரக வாகனங்கள், பொறியியல் அறிவு, எலக்ட்ரானிக் துறை, மெக்கானிக்கல் துறை உள்ளிட்ட வகைகளில் பொருள் சேர்க்கை ஏற்படும். உடல் உழைப்பு சார்ந்த தொழில்கள், வாகனங்களை இயக்குவது, பராமரிப்பது, ரயில்வே துறை, ஜோதிடம், ஆன்மீகம், உளவுத்துறை, இரகசிய காப்பாளர்கள், பணத்தை கொண்டு செய்யப்படும் நகை அடகு வியாபாரம், கட்டுமானம் மற்றும் அது சார்ந்த தொழில்கள், ரியல் எஸ்டேட், இன்டீரியர் டெக்கரேஷன், வெளிநாட்டு தொடர்பு ஆகிய வகைகள் மூலம் செல்வம் சேர்க்க வாய்ப்புலாம் இருக்குது. 6ஆம் வீடான மிதுனத்தை பற்றி பார்க்கும்பொழுது, 6ஆம் வீடாக வரும் புதன் வீடான மிதுன ராசியில் செவ்வாயின் மிருகசீரிடம், ராகுவின் திருவாதிரை, குருவின் புனர்பூசம் நட்சத்திரங்கள் உள்ளன. இதில் ஒப்பந்தம் சார்ந்த தொழில்கள், பத்திரப்பதிவு, தரகு வேலைப்பாடுகள், தபால் துறை, போக்குவரத்து துறை, எழுத்து, கதை, காவியங்களை படைப்பது, கமிஷன் ஏஜெண்டு, பயணம் மற்றும் சுற்றுலா சார்ந்த தொழில்கள், ஆசிரியர், கல்வி சார்ந்த தொழில்கள், பதிப்பகம் நடத்துவது, மேலாண்மை பணிகள், நிதி நிர்வாகம் சார்ந்த பணிகள் மூலம் செல்வம் சேர்க்கும் நிலை ஏற்படும். அடுத்தபடியாக 10ஆம் வீடான துலாமை பற்றி பார்க்க போகிறோம். கலைத்துறை, அழகு சார்ந்த பொருள்கள், வசதியாக வாழ தேவைப்படும் பொருள்கள் உற்பத்தி, கப்பல் கட்டுதல், இலக்கியத்துறை, புகைப்படத்துறை, நாட்டியம், கட்டுமானம் ஆகிய துறைகள் மூலம் செல்வம் சேரும் நிலை ஏற்படும். மகரத்தின் அடிப்படை விதி என்னன்னு பார்க்கும்பொழுது, கடினமாக உழைத்து முன்னேற்றமான பாதையில் என்பது மகர ராசியின் அடிப்படை விதியாக உள்ளது. யாருடைய உதவியும் கிடைக்க பெறாமலேயே வாழ்வியலில் போராட வேண்டும். வாழ்க்கை துணை என்ற ஒரு ஸ்தானம் மட்டுமே இவங்களுக்கு சிறப்பாக அமையப்பெறும். பாராட்டை எதிர்பார்க்காம திட்டமிடாமல் செயல்படுவதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும். வயோதிக காலத்தில் வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். 35 வயசு வரை போராட்டங்கள் சந்தித்தாலும் அதன் பிறகு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது.